வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க இளநிலை அதிகாரி வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 2 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரி பெர் மந்த்துக்கு 47,700 சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஜாப் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் மே மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் இன்ஜினியர் கேடரில் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏப்ரல் 16ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் ஏப்ரல் 16ஆம் தேதியிலிருந்து மே 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இதோட டென்டேட்டிவ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி டென்டேட்டிவாக டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு ஃபார்முக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் பார்த்திங்கன்னா இதுதான் www.rbi.org.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹெல்பிங் ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னா இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் மெயில் பண்ணுறப்ப இங்கே கொடுத்துருக்க இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் மெயிலில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் சிவில்/எலக்ட்ரிக்கல் பேனல் இயர் 2026 அப்படிங்கிறது அந்த மெயிலோட சப்ஜெக்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க ஃபார்மேட்டில் நீங்கள் மெயில் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரில் சிவில் டிசிப்ளினில் போஸ்டிங்ஸ் இருக்குது. மொத்தம் 7 வேக்கன்சிஸ். எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஜென்ரல் கேட்டகரி 4ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கு வந்து ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது, ஓபிசிக்கு 1, யூஆருக்கு 2ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வரையும் பிரிச்சுருக்காங்க. அதேமாதிரி ஜோன் வைஸும் பிரித்து வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. சிவில் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் போஸ்டிங் ஆனீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கான ஜாப் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/4/2026 அந்த டேட் படி 20லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதாவது ஏப்ரல் 2, 1996 ஏப்ரல் 1, 2006 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 35 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓபிசினா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 33 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் ஜென்ரல் இடபிள்யூஸாக இருந்தால் 10 இயர்ஸும், ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸு, எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் விடோஸ் கேட்டகரி, டிவோர்ஸ்டு உமன் ஜுடிக்கலி செப்பரேட்டட் கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களுக்கு 35 வயது வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 40 வயது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனோட குரூசியல் டேட் 1/4/2026 அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில் போஸ்ட்டுக்கு மினிமம் 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அல்லது டிகிரி, அதாவது
பிஏ பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா 65% மார்க் வச்சுருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி 55% மார்க் வச்சுருக்கணும். இதுவே நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா 55% மார்க் வச்சுருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி 45% மார்க் வச்சுருக்கணும். ஓகேங்களா. ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இந்த போஸ்ட்டுக்கு 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலோ அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அதேமாதிரி நீங்கள் டிகிரியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிஏ பிடெக்கில் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான். டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா 65% மார்க் வச்சுருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி 55% மார்க் வச்சுருக்கணும். டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் 55% மார்க் வச்சுருக்கணும். எஸ்சி எஸ்டி 45% மார்க் வச்சுருக்கணும். ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்குறாங்க. ஓகேங்களா. ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் டிப்ளமோ ஹோல்டர்ஸாக இருக்கீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிகிரி ஹோல்டர்ஸாக இருக்கீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் போஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கும் சேம் அதே தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே இது தான். டிப்ளமோ முடிச்சிருந்தா 2 இயர்ஸும் டிகிரி முடிச்சிருந்தா 1 இயரும் உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்ட் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் 300 மார்க்குக்கு நடக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ், இன்ஜினியரிங் டிசிப்ளினில் பேப்பர் 1, பேப்பர் 2, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா. மொத்தம் 180 கொஸ்டின்ஸும் 300 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். மொத்தமாக டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 150 நிமிடங்கள் இதோட எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் இருக்கும். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் இருக்கும். அதாவது அந்தந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட்டு தான் இது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் கொஸ்டின் சப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 0.25 மார்க் வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலேயே நீங்கள் இதோட எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 47,700 ரூபா பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸ்லாம் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து மந்த்லி கிராஸ் எமல்மெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 91,000க்கு மேலே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. என்னென்ன அலவன்சஸ் இருக்கும், இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா சவுத் ஜோனில் வருவோம். சென்னையில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் பிளேஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா சென்னையில் போஸ்டிங்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும்தான் 50 ரூபாய் நீங்கள் பெய்ட் பண்ணணும். அவங்கள தவிர்த்து மற்றவங்க ஓபிசி, ஜென்ரல், இடபிள்யூஎஸ்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 450 ரூபாய் ஃபீஸு. அதோட பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியுமே சேர்த்து பெய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ்டி சேர்த்து தான் நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். அதில் உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே ஆக்டிவான டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே A to Z இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், என்ன ஃபைல் சைஸில் இருக்கணுங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே இண்டிகேட்டிவ் சிலபஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் சிவில் போஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான சிலபஸ், பேப்பர் 1ல் என்ன மாதிரி சிலபஸ் இருக்கும், பேப்பர் 2க்கு என்ன சிலபஸ் இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு பேப்பர் 1, பேப்பர் 2ல் என்ன சிலபஸ் இருக்குங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் பார்த்திங்கன்னா தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்க சென்னை, மதுரை இந்த லொக்கேஷன்ஸில் இதோட எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இதை பற்றின ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.